விமர்சனங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. முதல்ல இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த தயாரிப்பாளர் குமார் அவர்களுக்கும், ஜெயராம் அவர்களுக்கும், கோ ப்ரொடியூசர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை நல்லா, அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு செலவு பண்ணி படம் எடுக்கணும்னா கொஞ்சம் தைரியம் அந்த ப்ரொடியூசர், அந்த தைரியமா அந்த படத்தை காசை பார்க்காம அருமையா எடுத்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹீரோவை சேர்த்திருக்காரு. அதுக்கு ப்ரொடியூசரையும் அதுக்கு அந்த அருமையான படத்தை கொடுத்த டைரக்டர் கேவி ஆனந்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஹீரோயின் ஃபாதரா நான் அவங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு முதல்ல இருந்தது. அதாவது இந்த படத்தினுடைய மியூசிக் ஆல்ரெடி நம்ம மியூசிக் டைரக்டர் ஹரி ஜெயராஜ் மியூசிக் வந்து பெரிய ஆல்ரெடி ஹிட் ஆகிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஓப்பனிங் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து எல்லா பெரிய கமர்ஷியல் ஹீரோவுக்கு தான் இந்த அளவுக்கு ஓப்பனிங் வந்திருக்கு. இந்த கமர்ஷியல் ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துக்கு அதே ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 நாள்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 240-250 சென்டர்ல வந்து அதாவது எல்லா சென்டர்ல வந்து எல்லா ஷோஸும், எஸ்பெஷலி காலைல 8 மணி ஷோ முதல்ல எல்லா ஷோஸும் ஃபுல்லா போயிருக்கு இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரணமாவே இவர் கிட்டத்தட்ட ஒரு 10-12 படம் இது வரைக்கும் நடிச்சிட்டாரு. ஒரு ஓவர்சீஸ் பார்த்தாங்கன்னா ஒரு 10 பிரிண்ட் போகும், 12 பிரிண்ட் போகும். ஆனா இந்த படத்துக்கு முதல்ல 60 பிரிண்ட் ஓவர்சீஸுக்கு போயிருக்கு. 60 பிரிண்ட் போது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலும் பெரிய லெவல்ல கலெக்ஷன்ல இருக்கு இந்த படம். இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னாக்கா, இதே படத்தை தெலுங்குல வர 6ஆம் தேதி எங்க பேனரே சூப்பர் குட் பிலிம்ஸ்ல வழங்குற மாதிரி இதே சேம் ப்ரொடியூசரே அங்க ரிலீஸ் பண்றாரு. அதை எங்க கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணுது. எப்படி தமிழ்நாட்டில் ஒரு 200 பிரிண்ட் 250 பிரிண்ட் ரிலீஸ் பண்ணாலும் அதே அளவுக்கு தமிழ் தெலுங்குலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இந்த படத்துக்கு. அந்த ஹீரோ பத்தி சொல்லணும்னா அதை நான் சொல்லுவேன். நான் அதாவது சாதாரணமா அந்த சக்சஸ் வந்தா அது ஒரு டானிக்கா தான் எடுத்துக்கணும். அதை ஒரு போதையா எடுக்காம ஒரு டானிக்கா தான் எடுத்து, அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இப்போ இருக்கிற, அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு ஹீரோ சைட்ல இருந்து எந்த விதத்துல ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தாம அதே இப்போ இது வரைக்கும் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ அதே அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இருக்கு. மீண்டும் அதாவது அடுத்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் அடுத்து இவருடைய படம் ரவுத்திரம், அந்த படம் தான் அடுத்து வெளியே பார்ப்போம். அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க பேனர்ல வந்துருது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கனால மீண்டும் அந்த படத்தை 1-4 தடவை பார்த்துட்டு எப்படியெல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ யோசனை உட்காந்துருக்கணும். இல்லைன்னா அடுத்த மாதமே ரிலீஸ் பண்ணிருப்போம் அந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை பெரிய வெற்றியை தொடர்ந்து அந்த வெற்றியை நம்ம தக்க வைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுமோ அது கண்டிப்பா இந்த அடுத்த படத்துல கண்டிப்பா இருக்கும். மேலும் மேலும் நம்ம ஹீரோவும் வெற்றி பெறணும் அவர் வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கதான் செல்வகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு அந்தமான் போற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட்லாம் போற மாதிரி இருக்கு. ஸோ நண்பன் படத்துக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால சரி உடனே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கூட வர முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் ஷோ நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அதான் ஒரு பேசிக்காக ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே வந்ததுக்கு அப்பா சொன்ன மாதிரி அது ஒரு டானிக்காக தான் எடுத்துக்கணும். இது வரைக்கும் என்னோட ஷோல்டர்ஸ்ல தான் என்னோட ஹெட் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நிச்சயமா கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த படத்தோட சக்சஸ் நிச்சயமா நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல ஒரு டீம் ஒர்க்கா எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேவி சார் லாஸ்ட் மினிட்ல எடுத்த ஒரு டெசிஷன் அது. மேக்சிமம் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள எடுத்த ஒரு டெசிஷன். அதாவது ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு 2-3 ஹீரோஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு அக்செப்ட் பண்ணி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அது நினைக்கும் போதும் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து அந்த கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கு. அண்ட் அதான் இந்த படத்தை வந்து ஏன்னா நார்வேலெல்லாம் போய் எடுத்திருக்கிறோம். ஏன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸே ஒரு 22 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் சீக்வன்ஸை தான் அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்கிற மாதிரி அந்த வீலிங்லாம் பண்ணி அந்த மாதிரி அதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-15 டேஸ் எடுத்தோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் குமார் சாரும் ஜெயராமன் சாரும் எல்லாருமே ரொம்ப அழகா இந்த ஃபுல்லா பெரிய லெவல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்வேங்கிற ஒரு இடம் யூரோப்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ். ஒரு பன்னு வாங்கணும்னா கூட 4 நாள்ல நம்ம அந்த 4 நாளுக்கு சாப்பிடலாம் நம்ம ஊர்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிளேஸ்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் ஷூட் பண்ண ப்ரொவைட் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட் மூலமா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஜேம்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட்டு போய் எங்களுக்கு நல்ல பெண்டு நிமித்தின கேவி சாருக்கு வந்து அதே மாதிரி நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கு. இந்த இது மட்டும் சைனா மட்டும் இல்லை, நார்வே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சவுத் ஃபுல்லா போய் கவர் பண்ணி எடுத்திருந்தோம். ராமேஸ்வரம், தேனி, கம்பம், மதுரை இருக்கிற எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. நான் அந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்லலாம் இருக்கிறதுனால எனக்கு டக்குன்னு கொஞ்சம் அப்டேட்லாம் வந்தது. படம் நல்லா இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா டைப் படிக்கிறதுனால டைரக்டா ரிசல்ட் வந்துடும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு படத்தை பத்தி இவ்வளோ ஒரு இன்டர்நெட்ல இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஹிந்தி படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ற ஒரு பெரிய ஆதர்ஷ்னு சொல்லி பெரிய ஒருத்தர் அவர் வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்து பெரிய லெவல்ல ரிவ்யூ பண்ணியிருக்காரு. யூஎஸ்ஏல கிட்டத்தட்ட $70,000 வந்து இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, ஒன்லி ஃபார் 3 days. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அதாவது இந்த உலகம் ஃபுல்லா பூக்களாய் தூவி கிடக்கிற தமிழர்கள்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப அழகா வரவேற்பு கொடுத்து வந்துருக்காங்க. ஸோ அதுவும் ஸோ எல்லாமே கூரையை பிச்சுட்டு விழுற மாதிரி இருக்கு, எல்லாமே ஒரே நேரத்துல வந்து விழுற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் பண்ண படங்கள், அதுக்கான பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த படம் மூலமா எனக்கு ஒரு பெரிய லெவல்ல பே ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரஸ் மீட் மூலமா நிறைய பேருக்கு நான் இந்த சக்சஸை டெடிகேட் பண்ணோம். ஸ்பெஷலா இந்த படத்தை இருந்த அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சினிமாடோகிராஃபர் ரிச்சர்ட் நாதன், அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இது பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஸ் எல்லா லெவல்லையும் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஹாரிஸ் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி என்னோட படங்கள்ல மோஸ்ட் ரிங்டோன்ஸ், இந்த காலர் டியூன்ஸ் அதெல்லாம் பெரிய லெவல்ல இதா இருக்கு. ஸோ சோனி மியூசிக்ல இருந்தும் எனக்கு வந்து நிறைய வாழ்த்தெல்லாம் வந்திருந்தது. ஸோ அதுக்கு ஹாரிஸ் ஜெயராஜோட படம் தான் இது அவரோட ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட படம் தான் இது. அவருக்கு நான் நம்ம தனியா நன்றி சொல்ல வேணாம், பட் இருந்தாலும் என்னோட ஒரு கடமை. ஏன்னா ஒரு நிறைய கான்டெம்பரரியான ஒரு சாங் எனக்கு இந்த படத்து மூலமா அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா அவர்